மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தா பசு, பாய்ந்தால் புலி, இப்படி தான் உங்களுடைய சுபாவம் இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களை யாராவது வெகுளி அப்படின்னு நினச்சி உங்களுக்கு தெரியாத விஷயத்தையோ இல்லை தெரிஞ்ச விஷயத்தையோ வேற மாதிரி உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சி சொன்னாங்கன்னா அவ்வளோதான், அவங்க கதை அதோடு முடிஞ்சுது. உங்களுடைய மொத்த கோபத்தையும் அவங்க மேலே காட்டி அவங்கள இனிமேல் அந்த தப்பே பண்ணாத அளவுக்கு திருத்திடுவீங்க. ஆனால் நீங்கள் என்னமோ நல்லது தான் பண்ணுறீங்க. உங்களுடைய கோபமே தான் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே பாதகமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஐயா. உங்களை பொறுத்த வரைக்குமே தாரக மந்திரம் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான். நல்லதுக்கும் கோவப்படக்கூடாது, கெட்டதுக்கும் கோவப்படவே கூடாது. ஊரில் யார் கோவப்பட்டாலுமே அது தப்பாக மாறவே மாறாது. நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை தான் மிகப்பெரிய அளவில் எல்லாரும் சேர்ந்து தப்பு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் கோவப்பட்டு இருக்கக்கூடாது இப்படின்னு பல பேர் நமக்கு புத்திமதியும் சொல்லுவாங்க. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நாம் நம்முடைய கோவத்தை முதல்ல குறைச்சிக்கணும். நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நாளாக தெய்வத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஆடி மாதத்தில் அடிக்கக்கூடிய காற்றுல அம்மியே நகரும் போது உங்களுடைய கஷ்டங்களும் உங்களை விட்டு நகர்ந்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பொன் பொருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைவீங்க. அந்த வளர்ச்சியால் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். ரொம்ப நாளாக உங்களுக்கு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். 7.5 சனி என்னமோ அடுத்த வருஷம்தான் ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் நிவர்த்தி ஆவீங்க. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சியை விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சற்று மாறியே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். சனிக்கிழமை தோறும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவில் தயிர் சாதத்தில் எள்ளை கலந்து வைங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் வரக்கூடிய கஷ்டங்களும் தீரும். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வரக்கூடிய கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். காகம் அப்படின்றது சனி பகவானை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உயிரினம். அந்த உயிரினத்துக்கு நாம் அன்னதானம், அதாவது அன்னத்தை தானமாக வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த காகம் அந்த அன்னத்தை சாப்பிட்டு விட்டு செல்லும்போது யார் இந்த அன்னத்தை வச்சாங்களோ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் இருக்கணும் அப்படின்னு அது ஆகாயத்தை பார்த்து சொல்லிட்டு தான் கிளம்புமா. இது மகாபாரதம் புராண காலத்தில் இருந்தே கடைபிடிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். சித்தர்கள் தேவர்கள் மட்டுமே அறிந்த ஒரு தேவ ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். ஆகையால் அன்பார்ந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனிமே எந்த விதமான ஒரு மன கஷ்டமும் இருக்காது. அதாவது உடல் ரீதியாக நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் தாங்கிடுவீங்க. உங்கள் மனசுக்கு ஒரே ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை தாங்கவே முடியாது. அந்த கசப்பான விஷயத்தை நீங்கள் உடனே மறக்கவும் மாட்டீங்க. மற்றவங்க கிட்ட நீங்கள் கஷ்டப்படுறத காட்டிக்கவும் மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தி அழுத்தி மன அழுத்தத்துக்கு மட்டுமே தான் ஆளாவீங்க. உங்களுடைய மன அழுத்தம் தான் உங்களுக்கு முதல் எதிரியே. உங்களுடைய கோபம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைக்கல் அப்படின்னே சொல்லலாம். இப்படி நீங்கள் உங்களுடைய கோபத்தை குறைச்சிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் மன சஞ்சலம் ஆகாமல் மன தைரியத்தோடு எதிர்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். மேஷ ராசியோட அதிபதி என்னங்கய்யா? செவ்வாய். நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏதாவது ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு வேளை உணவை அன்னதானமாக கொடுத்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு வர கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகியே தீரும். அதை உங்களாலேயே கண்கூடாக பார்க்கவே முடியும். ஆனால் உங்களால் அதை உணரவே முடியாது. நாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஒரு பிரார்த்தனையை பண்ணதால தான் இது நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நிச்சயமாக கிடையாது. நீங்கள் செஞ்ச தானமும் தர்மமும் தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு. இடையில கொஞ்ச நாள் நீங்கள் இதை செய்யாமல் நிறுத்திட்டீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பிரபஞ்சமே முடிவு பண்ணிடுச்சு, நீங்கள் மறந்த செய்தியை மறந்த விஷயத்தை உங்களுடைய செவிகளுக்கு மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு.
எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் இத்தனை நாள் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு வந்தோமா, இனிமே நாம் எல்லாமே சுபிக்ஷமாக தான் அனுபவிக்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை சேஷ்டமாக மாறியே தீரும். ஏன்னா ஒரு பள்ளம்னு ஒன்று இருந்தால் ஒரு மேடுன்னு இருக்க தானே செய்யும். மேஷ ராசிக்கு இனிமேல் எல்லாமே ஏறுமுகம்தான். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே கணிச்சு அதில் முடிவை எடுக்கக்கூடியவர்கள். முக்கால்வாசி கணிச்சிருவீங்க. ஏதோ 1-2 விஷயந்தான் உங்களுடைய கணிப்புக்கு எதிர்மறையாக கண்டிப்பாக அமையும். மற்றது எல்லாமே நீங்கள் நினச்சது மட்டுமே தான் நடக்கும். அதில் நீங்கள் இது நாள் வரைக்கும் தவறுனதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அதி புத்திசாலியானவர்கள் தான் என்னுடைய அன்பான மேஷராசி அன்பர்கள். உங்களுடைய அசாதாரியமான தைரியம்தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே பயம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க. இதை இப்படி பண்ணணும் அப்படின்னா இதை இந்த வழியில் மட்டும்தான் பண்ணணும், வேற எந்த வழியில் போனாலும் நிச்சயமாக ஏகப்பட்ட தங்கு தடங்கள் ஏற்பட்டே தீரும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரும் காலம் எப்படி இருக்குது? நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்கும். நீங்கள் தெய்வத்துக்கிட்ட எத்தனையோ விஷயங்களை கேட்டிருப்பீங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றா ஆடி மாதத்துக்கு அப்புறம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கை கூடி வருங்கய்யா. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், நீங்கள் இது நாள் வரைக்கும் மனசுலேயே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எது சொன்னாலும் காது கொடுத்தே கேட்டிருக்க மாட்டாங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. முக்கியமாக இல்லத்து அரசிகள், நீங்கள் எது சொன்னாலும் அப்படியே பண்ணிக்கலாமா அப்படின்னு உங்களுடைய குடும்பம் முதல்ல உங்களுக்கு சாதகமாக மாறும். அடுத்தது உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய அன்பு மட்டுமே தான் உண்மையான அன்பு அப்படின்னு இத்தனை நாள் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு மனம் வருந்தி உங்களை தேடி வருவார்கள். இனிமே மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொன்னான பொக்கிஷமான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாதத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையுமே உங்களை விட்டு நகர்ந்து தூரமாக செல்ல போகுது. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சால் வாரத்தில் ஒரே ஒரு முறை உங்கள் இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் ஆலயத்துக்கு சென்றால் மிகவும் சேஷ்டம். ஆனால் அவ்வளவு எளிதாக உங்களால் சிவனுடைய ஆலயத்தில் காலே எடுத்து வைக்க முடியாது. கர்ம வினை உங்களை அனுமதிக்காது. நம்முடைய கர்ம வினை நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் நாம் நினச்சது எல்லாமே நினச்ச மாதிரி நடக்கும். இல்லைனா அதுக்கு நடுவில் பல தடங்கல்கள் ஏற்பட்டே தீரும். அந்த மாதிரி தடங்கல்களை நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் காகத்துக்கு அன்னதானம் வைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தை, தேவ ரகசியத்தை உங்களிடம் இன்று நான் பகிர்ந்தேன். இதை தயவு செய்து மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைவருமே பின்பற்றி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றது மட்டுமே தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட நானும் உங்கள் சார்பாக என்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறேன். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.